ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம பூந்திக்கு எப்படி ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து பூந்தி கரண்டியில் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது பூந்தி ஊற்றுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக வந்து நம்ம சூடு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பூந்தி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு, அதாவது 2 கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு எடுத்து பூந்திக்கு எடுத்துருக்கோம். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ பாகு மாதிரி நம்ம காய்ச்சிக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூந்தியில் போட்டு கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு முதல்ல இதை வந்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு நம்ம பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். ஒரு பிசுப்பு மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் காய்ச்சுவோம்ல அதே மாதிரி. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக வந்து சூடு எண்ணெயை வந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இதுலேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பூந்திக்கு வந்து லைட்டாக கலருக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூந்தி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பூந்தியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 1 மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை பாகெல்லாம் அந்த பூந்தி வந்து உறிஞ்சிட்டுனா நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆயிரும். இதில் வந்து நீங்கள் நட்ஸ் வேணாலும் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு இப்படி மூடி வச்சுட்டு இடையில வந்து நம்ம கிளறி விடணும். அப்போ தான் வந்து சர்க்கரை பாகு வந்து எல்லா பக்கமும் பட்டு நல்லா பூந்தி வந்து நல்லா ஊறும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற சர்க்கரை பாகு எல்லாத்தையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது வந்து இந்த பாகு எல்லாம் இந்த பூந்தி வந்து உரிகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு தட்டில் கொஞ்சம் நேரம் விரித்து காய விட்டீங்க, ஃபேனு கடியில் கொஞ்சம் நேரம் காய விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தி ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி ரெசிபியாக இருக்கும். தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.